காலத்தால் அழியாத மகாகவிஞன், தமிழர்களின் தனித்த அடையாளங்களில் ஒன்றாக உலக தமிழ் மக்களால் உயர்த்தி பிடிக்கப்படுகின்ற பெருங்கவிஞன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் திருவிழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கலை இலக்கிய விழா குழுவின் தலைவர், என்னொரும் நண்பர் புகழேந்தி அவர்களே, வாழ்த்தி விடை கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் கல்வித்துறை இணையமைச்சர் லூய் தக் யூ அவர்களே, இந்த விழாவுக்கு அறிவால், உழைப்பால், அன்பால், தமிழால் துணை நின்ற திருவாளர்கள் அன்பழகன் அவர்களே, குணசேகரன் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, வீரப்பன் அவர்களே, நாகை தங்கராசு அவர்களே, தங்களின் சமூகமன்ற இந்தியர் நற்பணிக் குழுவின் தலைவர் கபிலன் அவர்களே, தமிழவேள் நற்பணி மன்றத்தின் தலைவர் தியாகராசன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சகோதரர் சண்முக சுந்தரம் அவர்களே, விழாவுக்கு ஆதரவு தந்த அன்பு உள்ளங்களே, பெரியவர் யாக்கூப் அவர்களே, சகோதரர் தமீம் அவர்களே, நண்பர் ஜலீல் அவர்களே, பேராசிரியர் திண்ணப்பன் அவர்களே, விருது பெற்ற என்னரும் தோழர் பிச்சிரிக்காடு இளங்கோ அவர்களே, பெருமக்களே, இன்றைய மே தினத்தின் கதாநாயகர்களாக திகழும் எங்கள் உழைப்பாளர் பெருமக்கள், இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் திருமதி விஜி ஜெகதீஷ் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, கவிதை உலக பிரம்மாக்களே, படைப்பாளிகளே, விமர்சகர்களே, போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கலை கண்மணிகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பான வணக்கத்தையும் மேதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று உங்கள் முன்னால் இருக்கிற இந்த திருநாளை நினைத்து பார்க்கிற போது அந்த மகாகவிஞன் மறைந்து விடவில்லை. இன்னும் இன்னும் எழுத்துக்களில், உங்கள் இதயங்களில், இந்த வீதிகளில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மகாகவிஞன் என்ற மாபெரும் உற்சாகத்தை நான் பெறுகிறேன். இந்த நாள் ஒரு இனிய திருநாள். இவ்வளவு பெரிய திருக்கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. மண்டபம் பிதுங்க பிதுங்க, இந்த அரங்கம் வழிய வழிய தாய்மார்களும் பெரியோர்களும் நண்பர்களும் தோழர்களும் குழந்தைகளும் கூடியிருக்கிற இந்த காட்சியை காண்பதற்கு எனக்கு ஒன்று தோன்றுகிறது: தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை. கடைசி தமிழர் இருக்கிற வரைக்கும், கடைசி தமிழ் ஒலி இருக்கிற வரைக்கும், உலகத்தின் எந்த கோடியில் தமிழர் இருந்தாலும் தமிழுக்கு பாடுபட்டவர்களை தூக்கி பிடிக்க தமிழன் தவற மாட்டார் என்பதற்கு சிங்கப்பூர் தமிழர்கள். இந்த அரங்கம் நிறைய பார்க்கிறேன், உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கிறேன். என் கண்ணுக்கு தெரியாத கடைசி தமிழனுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி பேசுகிற போது, என் தந்தையை பற்றி பேசுகிற போது, என் தாத்தனை பற்றி பேசுகிற போது, வீர மன்னர்களை பற்றி பேசுகிற போது, தமிழுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்தவர்களை பேசுகிற போது என்ன உணர்ச்சியை நான் அடைவேனோ அந்த உணர்ச்சியோடு நான் இருக்கிறேன். மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைகளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. மற்ற மேடைகள் நான் தயாரித்து பேசுகிற மேடைகள். இந்த மேடை நான் 50 வருடமாக தயாரித்துக் கொண்டிருந்த மேடை. பட்டுக்கோட்டையை படித்துவிட்டு தானா பேச வேண்டும்? ரத்தத்தில், உணர்வில், நரம்பில், இதய துடிப்புகளில் அவருடைய தமிழ் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அவன் தமிழ் தீருவதில்லை. அந்த தமிழுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. யார் பட்டுக்கோட்டை? ராஜ குடும்பத்தில் பிறந்தவனா? பெரிய தமிழர்கள் பரம்பரையில் வந்தவனா? அவன் தந்தை யார்? பேராசிரியரா? இல்லை ஜமீன்தாரா? இல்லை, ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். பாட்டாளியின் மகன். சகதியில், மண்ணில், புழுதியில், வயலில், பரப்பில் நடந்து 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 வாழ்க்கையை கற்றுக்கொண்டவன் பட்டுக்கோட்டை. ராஜ குடும்பத்தில் இருந்து கவிஞர்கள் பிறப்பதில்லை. பிறந்தால் அந்த கவிதை உயிர்ப்பாக இருப்பதில்லை. கவிஞர் பொதுவாக வறுமையின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறார், பாட்டாளிகளின் வீட்டிலிருந்து பிறக்கிறார்.
எந்த கவிஞன் மக்களை படித்து வந்தவனோ, எந்த கவிஞன் நெஞ்சில் வடுவோடு வந்தவனோ, எந்த கவிஞன் வாழ்க்கையின் இடிபாடுகளுக்கிடையே உழைத்து வந்தவனோ அந்த கவிஞன் தான் சத்தியத்தின் புகழ்வராக இருப்பான். அந்த கவிஞன் தான் வாழ்கின்ற புகழ்வராக இருப்பான். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் பட்டுக்கோட்டை? 100 ஆண்டுகளா, 80 ஆண்டுகளா, 75 ஆண்டுகளா? தோழர்களே, வெறும் 29 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த கவிஞர். இந்த நாட்டில் பார்க்கிறேன், உலகமெங்கும் பார்க்கிறேன், சாதித்தவர்களுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை. மகாகவி பாரதி இந்த மண்ணில் வாழ்ந்தது வெறும் 39 வருடம். கீட்ஸ் இந்த மண்ணில் இத்தனை கடிதங்களை எழுதி முடித்து விட்டு கடைசி காற்றை சுவாசித்த போது கீட்ஸுக்கு வயது 24. இயேசு பெருமான் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு வயது 33. மாணிக்க வாசகர் திருவாசகத்திற்கு முருகாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று எந்த தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதி முடித்து மறைந்த போது வயது 24. 24, 39, 33, 28, 18 இப்படித்தான் மகாகவிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் 29 வயது வாழ்வது முக்கியம் அல்ல. 21 நூற்றாண்டுகளுக்கு தமிழை கொடுத்து விட்டு போயிருக்கிறானே, அதுதான் முக்கியம். அதான் முக்கியம். இன்னொரு விஷயம், அவனுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா? பட்டுக்கோட்டையின் பலம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள் பட்டுக்கோட்டையின் பலம் எதுவென்று. ஒரு கவிஞராக, ஒரு படைப்பாளியாக, கிராமத்து மனிதராக நான் உணர்ந்து சொல்லுகிறேன். பட்டுக்கோட்டையின் முதல் பலம் அவன் பள்ளிக்கு சென்று படிக்காதவன் என்பதுதான். ஒரு பள்ளிக்கு சென்றவுடன் திட்டவட்டமான ஒரு பாடத்திட்டத்தின் அறிவு திணிக்கப்படுகிறது மூளையில். யாரோ சேர்த்து வைத்த வைக்கோல், எவனோ சேர்த்து வைத்த புழுதி, யாரோ எழுதி வைத்த குப்பை அவன் மூளையில் திணிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு கவிஞர் சுயமாக இருக்கிறவன் பள்ளியில் சென்று படிக்க மாட்டான், தெருக்களில் நின்று படிப்பான், வீதியில் படிப்பான். அவன் தான் உண்மையான கவிஞராக இருப்பான். ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. பெரியார் படம் வரப்போகிறது. பெரியார் படத்தில் நான் ரசித்த ஒரு காட்சி, காமராஜர் முதலமைச்சராக மாட்டேன் என்கிறார். நான் முதலமைச்சராக மாட்டேன், எனக்கு அந்த பீடத்தில் உட்கார தகுதியில்லை என்கிறார். காமராஜர் முதலமைச்சராக மறுக்கிறார். ஒரு பச்சை தமிழன் முதலில் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு தமிழன் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காமராஜர் மறுக்கிறார். நீங்கள் சென்று சமாதானம் செய்ய வேண்டும் ஐயா என்று பெரியாரை பார்த்து கேட்டபோது பெரியார் காமராஜர் வீட்டுக்கு போகிறார். இருவரும் உட்காருகிறார்கள். காமராஜரை பார்த்து கேட்கிறார், ஏன் முதலமைச்சர் பதவியை மறுக்கிறீர்கள்? காமராஜர் சொல்கிறார், ராஜாஜி போன்ற படிச்சவங்க இருந்த பீடத்துல நான் உட்கார்ந்து ஆட்சி செய்ய முடியுமா ஐயா? பெரியார் சொன்னா, நீங்க தான் நல்லா ஆட்சி செய்ய முடியும். ஏன்னா படிச்சவனுக்கு சொல்லி கொடுத்த அறிவுதான் உண்டு. படிக்காதவனுக்கு தான் சுய அறிவு உண்டு. சொல்லி கொடுத்த அறிவு முக்கியமா, சுய அறிவு முக்கியமா? இங்கே வேலை செய்கிற சிங்கப்பூர் தமிழர்கள் வந்திருக்கிறீர்கள். 8வது படித்தவர்கள், 10வது படித்தவர்கள், பள்ளிக்கூடத்தை நிராகரித்து விட்டு வந்தவர்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அறிவு நிகழ்கால தமிழனுக்கு இருக்குமா என்று எனக்கு தெரியாது. நான் உங்களை உயர்த்துவதற்காக சொல்லவில்லை. வலி கற்றுக் கொடுக்கிறது, துயரம் கற்றுக் கொடுக்கிறது, சுமை கற்றுக் கொடுக்கிறது, ரணம் கற்றுக் கொடுக்கிறது. பட்டுப்படாத அறிவு, முற்றுப்பெறாத அறிவு. பட்டுத்தான் தெரிய வேண்டும். ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல படித்து விட்டு ஒரு இளைஞன் வீட்டுக்கு வர்றான். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு பெரிய ஒரு விஞ்ஞானியா வர்றான் வீட்டுக்கு. கொல்லையில ஒரு மரம், அவன் அப்பா வச்ச மரம். அந்த மரம் இப்ப பெருசா இருக்கு. அவன் போய் சொல்றான், ஏன் இந்த மரம் இன்னும் காய் காய்க்கல? சரியா இல்ல, இந்த மரத்துல நான் அடுத்த வருஷம் 1000 எலுமிச்சங்காய் காய்க்க வைக்கிறேன்னு சொன்னான். அப்பா சொன்னாரு, தம்பி நீ சொல்றது தப்பு, உன்னால ஒரு எலுமிச்சங்காய் கூட காய்க்க வைக்க முடியாதுன்னா. ஏன்னு கேட்டிருக்கான். அது எலுமிச்ச மரங்கடா தம்பி, நார்த்த மரம். அந்த மண்ணில் பிறந்தவனுக்கு, மரம் நட்டவனுக்கு தெரிகிறது அது நார்த்தையா எலுமிச்சையா என்று. இதற்கென்று பல்கலைக்கழகத்தில் படித்தவருக்கு தெரியவில்லை அது நார்த்தை மரமா எலுமிச்சை மரமா என்று. நண்பர்களே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காலத்தில் அவருடைய மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுவது 3. 1, அவன் பட்ட அனுபவம் முதல். 2வது, அவன் கற்ற நாட்டுப்புற தமிழ், சங்கத்தமிழ் அல்ல,
கல்லாமதியே கதிர்வாழ் நிலவே செல்லா இரவே சிறுகா இருளே எல்லாம் இணையே முனிவே நிறையா வில்லாளரையாது விழித்திரோ என்று கேட்ட கம்பன் தமிழ் அல்ல. மல்லர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டுங்காடை மாந்தக்கோரை யானுமோர் ஆடுகள மகளே எங்கை தோடியில் இறங்கி விளை இழுத்த பீடுகள் குறி சிறுமோர் ஆடுகள மகனே என்ற சங்கத்தமிழ் படிக்கவில்லை. அவன் படித்ததெல்லாம் நாட்டுப்புற தமிழ், மக்களின் நாவில் வழங்கிய தமிழ். அவன் படித்ததெல்லாம் மக்கள் தமிழ். அதனால்தான் எளிமை வலிமை என்ற கட்டுப்பாட்டுக்கு வந்தான். மூன்றாவது அவனுடைய பலம் நாட்டில் பரவி வந்த பொதுவுடைமை சித்தாந்தம். அனுபவம், அவன் நாட்டுப்புற தமிழ், பொதுவுடைமை சித்தாந்தம், இந்த மூன்றும் ஒரு கலவையாக திரண்ட பொழுது ஒரு மகாகவியன் இந்த மண்ணில் எழுந்தான். அவன்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சினிமாவுக்கு நுழைவது அவ்வளவு சாதாரணம் இல்லை தோழர்களே. இங்கு இருக்கிற கவிதை எழுதுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சினிமா பாட்டு எழுத வேண்டும் என்ற வேட்கை இருக்கும். கதை எழுதுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ரஜினிகாந்த் படத்துக்கு கதை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் நடிக்க இந்த மேடையில் ஆடிய பெண்களுக்கு ஒரு படத்திலாவது முகம் காட்டினால் என்ன என்ற ஆசை ஒரு மூலையில் இருக்கும். ஆனால் இந்த நடைமுறை வார்த்தைக்கும் அந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அவர் சீக்கிரம் ஒப்புக்கொள்ளவில்லை. மாடர்ன் தியேட்டர்ஸ், நான் வரலாறு சொல்கிறேன், இந்த கூட்டத்தை பார்க்கிற போது தோழர்களே கொட்டி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கோடை மழையாக பெய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் கண்களை பார்க்கிற போது, உங்கள் மோபில் இருக்கிற ஆர்வத்தை பார்க்கிற போது, உங்கள் கரவொலிகளின் நடத்தியை பார்க்கிற போது பட்டுக்கோட்டை பற்றி முழுமையாக இறக்கி வைக்க வேண்டும் என் இருதயத்தை ஆசைப்படுகிறேன். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பை கோருகிறேன். என் தமிழோடு ஓடி வாருங்கள், என் சொல்லோடு கூட வாருங்கள், என் கற்பனையோடு கூட வாருங்கள். உங்களோடு நான் இருப்பேன், என்னுடைய இருக்கேன். இந்த சபையில் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் சொல்லுக்கும் எனக்கும் இடைவெளி இல்லை. நான் அற்புதம் அடைந்து விட்டேன். தமிழோடு நான், என்னோடு தமிழ், நானும் ஒலியும் வேறு வேறு அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். மாடர்ன் தியேட்டர்ஸ் உள்ளே இசைவைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு புதிய இசையமைப்பாளர். புதிய இசையமைப்பாளர் என்றால் சில படங்களுக்கு இசையமைத்து மேலே வந்து கொண்டிருக்கிறார். அவர் பெயர் MS விஸ்வநாதன். படத்தின் பெயர் பாசவலை. பாசவலைக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார் MS விஸ்வநாதன். சரிதானா? வெளியே ஒரு உயரமான ஆள் கழுத்தில் துண்டோடு நின்று கொண்டிருக்கிறார். இப்போது இசையமைக்கிற போது இசையமைப்பாளர்கள் விரைவில் புகழ் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? எதற்கு? புகழ்பெற்ற பாடகரை வைத்து பாடிவிட வேண்டும், புகழ்மிக்க பாடலாசிரியர் எழுதிவிட வேண்டும், புகழ்மிக்க நடிகர்கள் நடிக்க வேண்டும். நல்ல நடிகன், நல்ல பாடலாசிரியன், நல்ல பாடகன், நல்ல தயாரிப்பு, நல்ல இயக்கம் எல்லாம் இருந்தால்தான் நான் கரை சேர முடியும் என்று ஒரு இசையமைப்பாளர் நினைப்பார். தப்பில்லை. அப்போது சுலைமான் என்ற ஒரு மேலாளர் உள்ளே வருகிறார். வெளியே ஒரு கவிஞன் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பாட்டு கொண்டு வந்திருக்கிறார். அந்த பாட்டை நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த புது பாட்டு எழுதுறவர்லாம் தரவலி. மாத்த சொன்னா மாத்த மாட்டான், எழுத தெரியாது. இந்த ஹார்மோனியத்துக்குள்ள அவனை அடக்க முடியாது. விட்டு வேணாம், போய் சொல்லிடு. வெளியே வந்து இருக்கிறார். இப்போது இசையை அவர் பார்க்க மாட்டேன் என்கிறார். நீங்க போயிட்டு அப்புறம் வர்றீங்களா? இல்ல, இருக்கேன். நான் திருப்பி என் கவிதையை படிச்சு பார்க்கிற வரைக்கும் நான் இருக்கேன். திருப்பி பாட்டு போகுது. மாட்டேன்பா, வேற வழி இல்ல. மருதகாசியை கூப்பிடு, கவி காமு ஷெரீப்பை கூப்பிடு, புதுசா பாட்டு எழுதுவர்கள் கண்ணதாசன் அவன் கூப்பிடு. இந்த ஆள்ல வேணாம், இப்படி வச்சுக்கலாம். வேண்டவே வேண்டாம், இதை தொந்தரவு பண்ணாது. MS விஸ்வநாதன் ஹார்மோனியத்தில் போற. MS விஸ்வநாதன் ஹார்மோனியத்தில் அமர்ந்து அந்த ஹார்மோனியத்தை அவர் ஆரோகணிக்கிற குதிரையா ஆக்குகிற போது அவர் உணர்ச்சியை பார்க்க வேண்டும். ஒரு பஞ்சகல்யாணி குதிரையை அடக்கக்கூடிய தேசிங்கராஜர் மாதிரி அவர் மெட்டுக்கள் எடுக்கிற போது அந்த கம்பீரம், அழகு, லாபகம், அற்புதம் நான் பார்த்து பார்த்து ரசித்திருக்கிறேன். அப்போ சொல்றார், அந்த கவிஞன் வெளியே நிற்கிறான். கவிஞனை பார்க்க வேண்டாமா, கவிதையை பார்த்தால் போதுமா? அவன் நம்பிக்கையை பாருங்க. கவிஞரை பார்க்க வேண்டாமா, கவிதையை பார்த்தால் போதுமா? எங்க குழு ஹார்மோனியத்தில் வந்து விடுகிறது பல்லவி. எடுத்து பிரிக்கிறார் விஸ்வநாதன். குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம். தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம். பார்த்துட்டு யாரு அந்த கவிஞன், யாரு கூப்பிடுப்பா.
நெடுநெடுன்று உயரமாக ஒரு கிராமத்தார் வந்து இருக்கிறார். யாரப்பா நீ? என் பேர் தான் கல்யாண சுந்தரம். என்னை மன்னித்து விடு. உன்னை நான் பார்க்காமல் அனுப்பியிருந்தால் தமிழுக்கு துரோகம் செய்திருப்பேன். என்னை மன்னித்து விடு. அந்த பாட்டுக்கு இசையமைத்து விட்டு பாடிப்பா, உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு இதுதான் சொந்தமடா என்கிற பாட்டு. அதில்தான் இந்த ஆட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு கூட்டு இருக்குது கோணாரே என்கிற பாட்டு. இந்த பாட்டை எழுதிவிட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த என்னிடம் சொல்லியிருக்கிறார், கவிஞர் என்னை மன்னித்து விடுங்க, நான் ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். அன்றைக்கு இரவு பட்டுக்கோட்டை பாட்டுக்கு இசைவித்து விட்டு என் வீட்டுக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு கடவுள் படத்திற்கு முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து கடவுளை பார்த்து கெஞ்சினேன், என்னை மன்னித்து விடு கடவுளே, அதற்குள் எனக்கு கர்ப்பம் தர வைத்து விட்டாயே. இந்த கர்ப்பத்தின் காரணமாக ஒரு மகா கவிஞனை மறுதலிக்க தெரிந்தேனே. இனிமேல் இப்படி ஒரு தவறு நேராமல், என் மூளையில் கர்ப்பம் ஏறாமல் காப்பாற்று கடவுளே என்று கண்ணீர் விட்டு அழுதேன் என்று சொன்னார் அவர். ஏனென்றால் இவர்கள் மெட்டுக்கு எழுதுவது ரொம்ப கஷ்டம். விஸ்வநாதன் எந்த கவிஞன் வந்தாலும் சோதிச்சு பார்ப்பார். அந்த சோதனைக்குள் அவர் அடங்குவாரா மாட்டாரான்னு பார்ப்பார். அந்த மெட்டுக்களை கேட்டே பல பேர் ஓடி விடுவார். உங்களுக்கு தெரியும், என்னுடைய முதல் அனுபவத்தை சொல்லுகிறேன். படம் தண்ணீர் தண்ணீர். அப்போது அந்த படத்திற்கு 3 பாட்டு எடுத்து ஆகிவிட்டது. 3 பாட்டையும் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மருத்துவமனையில் இருக்கிறார், ஜிஹெச்ல இருக்கிறார். இப்போது அவசரமாக படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் பாலச்சந்தர். வர முடியவில்லை கவியரசர். இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகும். 10 நாளைக்குள் படப்பிடிப்பு முடிக்கவில்லை என்றால் வட்டி ஏறும், நடிகர்கள் கிடைக்க மாட்டார்கள், படத்தின் வெளியீடு தள்ளி போகும். ஒரு நாள் வெளியீடு தள்ளினால் 1 லட்சம் ரூபாய் நஷ்டம். இந்த 1 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் என்றால் உடனே ஒரு பாட்டு வேண்டும். யாரை வைத்து எழுதுவது? வைரமுத்து என்ற ஒரு பையன் இளையராஜாவுக்கு எழுதி கொண்டிருக்கிறார், அழைக்கலாமா? நான் கூட கேள்விப்பட்டேன், வர சொல்லுங்க, எழுத தெரியுமான்னு பார்ப்போம். வந்து உட்கார்றேன். இதை பார்த்தோன்ன எப்படிப்பட்ட விஸ்வநாதன், எத்தனை தலைமுறை பார்த்த விஸ்வநாதன், யார் யாருக்கு இசையமைத்த விஸ்வநாதன், எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு, எத்தனை புகழ்பெற்றவர்களுக்கு போட்ட விஸ்வநாதன். அந்த விஸ்வநாதன் உட்கார்ந்திருக்காரு. நான் முதல் இவரை பார்க்கிறேன். எனக்கு எல்லா இசையமைப்பாளர்களும் ஹார்மோனியத்தின் முன்னால் தான் அறிமுகம். எவ்வப்போது பாட்டு எழுத போனேனோ அவ்வப்போது எனக்கு அறிமுகம். அதற்கு முன்னால் யாரையும் நான் பார்த்ததில்லை. உள்ள போறேன். என்ன சார் சிச்சுவேஷன்? ஒரு தண்ணீர் பிரச்சனை ஊர்ல. அந்த ஊர்ல தண்ணீர் பிரச்சனை என்றால் தீர்க்க முடியாத பிரச்சனை. அந்த தண்ணீர் கலப்பகை வெட்டி விரகரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஊரில். ஊருக்கு வெளியே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. அந்த மலை தண்ணீரை கால்வாய் வெட்டி ஊருக்குள்ளே கொண்டு வருவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் இளைஞர்கள். அப்போது வந்து இது புறம்போக்கு நிலம், இங்கு கால்வாய் வெட்டக்கூடாது என்று அரசாங்க அதிகாரிகள் தடுக்கிறார்கள் கதை. இப்போ அது வெட்டி வருகிற போது, அந்த கால்வாயை வெட்டி வருகிற போது ஒரு 3 நிமிஷம் பாட்டு வேணும், எழுத்தர முடியுமா? ரொம்ப நல்ல விஷயம் சார், இது எங்க ஊர் விஷயம், நான் கால்வாய் வெட்டி இருக்கேன், எனக்கு உணர்ச்சி உண்டு, அனுபவம் சொல்லுங்க பாப்போம். மெட்டு வாசிக்கலாம். பாலச்சந்திரன் என்ன பாலச்சந்தர் பாலு 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 மெட்டு வாசிக்கலாமா? வைரமுத்துக்கு வாசி காட்டுங்க. எல்லாம் பாலச்சந்தர், அனந்த், எம்.எஸ். விஸ்வநாதன், அங்கே டீ வாங்கி தருகிற அந்த பையன்கள். இந்த டீ வாங்கி தருகிற பையன்கள் தான் நம்ம ரசிகர்கள். அவன் ரசிச்சாதான் பாட்டு ஹிட்டு. சாண்டோ சின்னப்பா தேவர் கண்ணதாசன் எழுதிட்டு போன உடனே வாட்ச்மேனை கூப்பிடுவாராம், படிச்சு காட்டுவாராம், புரியுதா? புரியல அந்த பாட்டை மாத்த சொல்லுவாங்க. காவல்காரனுக்கு புரியாவிட்டால் கடைசி தமிழனுக்கு புரியாது என்று அவன் பார்த்தான். மெட்டு வாசிங்க, தயாராகிட்டீங்களா? ஏன்னா ஒரு வெடிகுண்டு விழ போகிறது, நீ தயாராக இருந்துக்கும். ஒரு ஹிரோஷிமா உண்டாக போகிறது, நீ தாங்க வாயா பார்க்கலாம். தன்னனான தானனான தின்னனான தீனனான தின்னனான தீனனான 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 தானனான தீனனான தரத்தரன தரத்தரன தானா தன்னன்னே தானே நன்னின்னானா தானா தன்னன்னே தானே நன்னின்னானா. அப்படி எல்லாரும் என்ன பார்க்கறாங்க, நான் உயிரோடு இருக்கிறேனான்னு பார்க்கிறேன். முதலில் நான் அந்த அறையில் இருக்கிறேனா, எடுத்து போய்விட்டேனா, இருந்தால் உயிரோடு இருக்கிறேனா? இந்த மெட்டை கேட்ட பிறகு ஒரு கவிஞன் மூர்ச்சியாகி விழாவிட்டால் அவன் கொஞ்சம் தைரியசாலி என்று அர்த்தம். சரி, என்ன 2 முறை பாடுங்க, 2 முறை பாடுகிறார்கள். சரி, இந்த மெட்டை நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கிறேன், நாளைக்கு எழுதி கொண்டு வாருங்கள். கஷ்டமான மெட்டு. பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இட்லி வருகிறது, போண்டா வருகிறது, சாப்பிடுகிறார்கள், காபி சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு
ஹார்மோனியத்தை கடைசி சுரம் வாசித்து அவர் மூட லாக் பண்ணுவார், அந்த பட்டன் போட லாக் பண்ணுவார். லாக் பண்ண அவர் இடது கை போகிறது. கொஞ்சம் நிறுத்துங்க, என்ன பல்லவி சொல்லட்டுமா? என்னது பல்லவி சொல்றீங்களா? நிஜமாவா? நீங்க ஐயா எனக்கு சுதி தெரியாது, சங்கீதம் தெரியாது, தப்பா நினைக்கலன்னா பாடி காட்டவா? பாடி காட்டுறீங்களா? பாப்போம். சபை திருப்பி குளிச்சு. ஒன்றுபட்ட மக்கள் உண்டு, இன்று என்ன சிக்கல் உண்டு, வானம் இங்கு வந்த போது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, இந்த மண்ணில் என்ன உண்டு, கண்ணில் மட்டும் தண்ணி உண்டு, வீறு கொண்ட பாறை என்று வெடித்தவுடன் கிடைத்து விடும் தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர், தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர். அந்த போர்க்களத்துக்கு தயாராக இருக்கிறவன் தான் வென்று காட்ட முடியும். பட்டுக்கோட்டையின் காலத்தில் மெட்டுக்கும் எழுதினார்கள், அவர் சொந்தமா எழுதி கொடுத்ததற்கு விட்ட வைத்தார்கள். பட்டுக்கோட்டை கொடுத்து வைத்தவர். அவருடைய காலத்தில் பகுத்தறிவு இருந்தது, அவருடைய காலத்தில் பொதுவுடைமை இருந்தது, அவரது காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. உங்களுக்கு ரொம்ப அறிவாளர்கள், உங்களுக்கு சொல்லுகிற ஆழமான செய்தி சொல்லுகிறேன், இது புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இந்த சபையில் இருக்கிறீர்கள். கவியரசு கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இருந்த வசதி என்ன தெரியுமா? பட்டுக்கோட்டை பார்க்கெழுதிய போது பொதுவுடைமை இயக்கமும் பகுத்தறிவு இயக்கமும் நாட்டில் கொடிகட்டி கொண்டிருந்தன. பேசினால் பொதுவுடைமை, எழுதினால் பகுத்தறிவு, அதை வாங்கி வைத்துக் கொள்வதற்கு வயிறு இருந்தது. கவியரசு கண்ணதாசன் காலத்தில் கூட்டு குடும்பத்தின் பிரச்சனைகள், அண்ணன் தங்கை தாய் பிள்ளை அப்பன் மகன் சகோதரர்கள் உறவுகள், இந்த உறவுகள் இருந்தன. இந்த உறவுகளும் கதைகளாயின, பகுத்தறிவும் பொதுவுடைமையும் கதைகளாயின. எங்க காலத்துல அடிச்சா காதல், நின்னா காதல், உட்கார்ந்தா காதல், தொட்டா காதல், இருந்தா காதல். காதலை தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையாப்பா? காதல் ஒன்றுதான் வாழ்க்கையா? காதலை தவிர எதுவும் இல்லை. கூட்டு குடும்பம் உடைந்து விட்டது, பொதுவுடைமை கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது, பகுத்தறிவு போதும். கருப்பு சட்டை போட்டவர்கள் வணக்கத்துக்குள்ள இருந்தார்கள், கருப்பு சட்டை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? இப்படி இந்த காலகட்டத்தில் எப்படி ஒருவர் வந்து வேலிட முடியும்? அவருடைய காலம் உயர்ந்த காலம், ரொம்ப உயர்ந்த காலமுடைய காலம். அதனால் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்தது. நண்பர்களே, சின்ன வயதில் 11 வயதில் என் மனதை கவர்ந்த பாடல்கள் பட்டுக்கோட்டையின் 3 பாடல்கள். அந்த 3 பாடல்கள் தான் திருக்குறள், அந்த 3 பாடல் தான் எனக்கு தேவாரம், அந்த 3 பாடல் தான் திருவாசகம். என்ன பாட்டு? நான் முதலில் கேட்டு மயங்கிய பாட்டு, என் பாட்டு நோட்டைகளை என் நிரப்பிய பாட்டு, என் பரீட்சையில் கூட நான் எழுதிய பாட்டு, கிராமத்து வெளிகளில் ஓடியாடி திரிந்து பாடிய பாட்டு, வேப்ப மரத்தில் மரத்தடியில் நதிக்கரைகளில் கரடுகளில் முள்ளடியில் கருவேலங்காடுகளில் பாடி திரிந்த பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே என்கிற பாட்டு. ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. இந்த தூக்கம் என்ன அழகு! தூக்கம் என்றால் கண்கள் தூங்குவது மட்டும்தானா? அறிவு தூங்குகிற தூக்கம், ஆற்றல் தூங்குகிற தூக்கம், அன்பு தூங்குகிற தூக்கம், நாடு தூங்குகிற தூக்கம், உழைப்பு தூங்குகிற தூக்கம், உண்மை தூங்குகிற தூக்கம், நீதி தூங்குகிற தூக்கம். நீதியின் உற எல்லா தூக்கங்களையும் மொத்தமாக சொன்ன இந்த பாட்டு இருக்கே, அற்புதமான பாட்டு. சின்ன பையலே பாடலை இந்த சிறுமி பாடிய போது என் மனசெல்லாம் விசாலமாக இருந்தது. ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு, என்றைக்கு 8 வயது சிறுமிகளும் 7 வயது சிறுவர்களும் பட்டுக்கோட்டையை பாட தொடங்கி விட்டார்களோ, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு சிங்கப்பூரில் பட்டுக்கோட்டையின் அவர்கள்தான் வாகனம். அவர் 50 வயதுக்கு மேற்பட்ட ரசிகராக புண்ணியம் இல்லை. யாருக்கு தெரியுமா செல்வாக்கு அதிகம்? எந்த நடிகனுக்கு, எந்த தலைவனுக்கு, எந்த எழுத்தாளனுக்கு, எந்த கவிஞனுக்கு 10 வயது ரசிகர்கள் இருக்கிறாரோ அவன் தான் இந்த மூலிகையில் வாழ முடியும். 10 வயது ரசிகர்கள் அவர்தான் வாழப் போகிறவர்கள், அவர்தான் வளரப் போகிறவர்கள், அவர்தான் தமிழை கொண்டு சேர்க்க போகிறவர்கள். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெப்பி விடாதே. குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட பாமர திருக்குறள் என்று இதை சொல்லலாம். இந்த பாட்டை பெற்றோர்கள், தமிழ் பெற்றோர்கள் தினந்தோறும் பிள்ளைகளுக்கு வாசித்து காட்ட வேண்டும், பாடி காட்ட வேண்டும், எழுத சொல்ல காட்ட வேண்டும்.
இதுதான் வேதம். இப்போ இப்போ கிராமத்துல அந்த வேப்ப மரத்துல முனி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, வேப்ப மரத்துக்குள்ள முனி அடிச்சு ஒரு செத்து படம் சொல்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யா என்று ஒரு ஆராய்ச்சி உண்டு. வேப்ப மரம் இருந்தது உண்டு, அதற்கு கீழே ஒருவர் செத்து கிடந்தது உண்டு. வேப்ப மரத்துக்கு கீழே ஒருவர் செத்து கிடந்தான், இறங்கி மூக்கு வழியாக ரத்தம் வந்திருந்தது, செத்து கிடந்தான். அது வரைக்கும் உண்மைதான். அது வேப்ப மரத்து முனியா என்கிற கேள்விதான் உண்டு. வேப்ப மரம் உண்டு, அவர் செத்து கிடந்தது உண்டு, அவர் அது முனியா என்பதான் கேள்வி. என்ன தெரியுமா? விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பட்டுக்கோட்டை அறிட்ட விதை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டுக்கோட்டை ஒரு விதையை போட்டுவிட்டு போயிருக்கிறார். வேப்ப மர உச்சியில் முனி இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்து இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார் விஞ்ஞானிகள்? இந்த மரங்கள் இருக்கின்றனவே மரங்கள், இந்த மரங்கள் பகலில் பச்சையத்தை வைத்து ஒளிச்சேர்க்கை செய்கின்றன. ஒளிச்சேர்க்கை செய்கிற மரங்கள் நிறைய ஆக்சிஜனை வெளியே விட்டு கார்பன் டை ஆக்சைடை உட்கொள்கின்றன, கரியமில வாயு. பகலில் ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருந்தால் சுகம், ஆனந்தம். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் சேர்த்து இந்த மரம் ஆக்சிஜனை அனுப்பி கொண்டிருக்கிறது. அதே மரம் இரவில் என்ன செய்கிறது? நேர் மாறாக செய்கிறது. ஆக்சிஜனை நிறைய எடுத்துக்கொண்டு கரியமில வாயுவை நிறைய விடுகின்றன. மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறவன் கொஞ்சம் இருதய நோய் உள்ளவன், போதுமான ஆக்சிஜன் இல்லாமல் நெஞ்சு வலி வந்து மூச்சு அடைச்சு மூக்கு வழி வந்து செத்து போகிறான். இது விஞ்ஞான முனியை தவிர வேப்ப மரத்து முனி அல்ல என்று சொல்லுவதற்கு தான் பட்டுக்கோட்டை சொல்லியிருக்கிறார். இதை சொன்னாலே அறிவு, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. வளர்ச்சினா சில பேர் ஆள் விட்டு வளர்ந்துட்டு இருப்பான். எடை வருஷத்துக்கு 2 கிலோ, வருஷத்துக்கு வந்து ஒரு இன்ச்சு ஏறுவான். ஒரு எடை பார்க்கிற மிஷின்ல ஒரு ஏறணும்னா 55 கிலோ. அடுத்த வருடம் உனக்கு யோகம்னு வந்தது. இன்னொருத்தர் ஏறினான், இன்னொருத்தர் ஏறணும்னா உனக்கு அடுத்த வாரம் கண்டம்னு பேர் வந்தது, 55 கிலோ வந்தது. இன்னொருத்தர் ஏறினான், எனக்கு ஒரே ஒருத்தர் ஏறினான், நான் உசிலைமணி மாதிரி ஏறணும்னா அது வந்தது. தயவு செய்து கூட்டமாக ஏறாதீர்கள். ஆள் வளர வேண்டும் என்றால் அளவோடு வளர வேண்டும், அறிவு வளர வேண்டும். தசை வளர்ச்சி அல்ல வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி தான் வளர்ச்சி. அப்புறம் இந்த திருடாதே பாப்பா திருடாதேல ஒரு வரி வந்திருக்க, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது. அடுத்த வரிதான் முக்கியமான வரி. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது. போலீஸ்காரன் சட்டம் கொடுத்து எடுக்க முடியுமா? அரசியல்வாதி சொல்ல முடியுமா? திருக்குறள் படித்தவன் திருடாமல் இருக்கிறானா? அறநெறி படித்தவன் திருடாமல் இருக்கிறானா? நாடியார் படித்தவன் நல்லவனாக இருக்கிறானா? அறநெறி சாரம் படித்தவன் போதிக்கிறவன் நேர்மையாக இருக்கிறானா? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது. கேரளத்துக்கு அரிசி கடத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கு. ஒருத்தர் சைக்கிள்ல வந்து போயிட்டே இருந்த கேரளத்துக்குள்ள பின்பக்கம் ஒரு பெரிய மூட்டை, கேரியர் ஒரு பெரிய மூட்டை இருந்தது. மூட்டைய நிறுத்து, என்ன மூட்டையில பிரிச்சு பார்த்தா மணல். மணல் தானப்பான்னு விட்டாங்க. அடுத்த வாரம் பிரிச்சு பார்த்தா மணல், பிரிச்சு பார்த்தா மணல். ஒரு 10-15 பேரை போனா மணலே வந்துட்டு பின்னாடி. அரிசி தானே கடத்தக்கூடாது, மணல் கொண்டு போனால் என்ன என்று போலீஸ்காரர் விட்டு விட்டார்கள். கடைசியில் தான் கண்டுபிடித்தார்கள், அவன் வாரம் ஒரு சைக்கிளை கடத்தி கொண்டிருக்கிறான். இதுதான் போலீசார் கண்ணில் மண்ணை தூவுவதுங்கிறது. இதுதான் எல்லோருடைய கவனமும் மண் மீது இருந்தது, சைக்கிள் மீது இல்லை. இதை மணல் அடிச்சு விட்டா சைக்கிள் கடத்திட்டு போயிருக்கலாம். இந்த கேள்வி கேட்டார்கள், போலீஸ்காரர் புத்திசாலிகளா திருடர்கள் புத்திசாலி என்ற கேள்வி கேட்ட போது நான் சொன்னேன், போலீஸ்காரர் திருடர்கள் முதலில் புத்திசாலிகள், போலீஸ்காரர்கள் கடைசியில் புத்திசாலிகள் என்று சொல்லியிருக்கேன். இதுதான் உண்மை. இதை விட முக்கியமான செய்தி, பட்டுக்கோட்டை நினைக்கிற போதெல்லாம் நான் மகிழ்கிற செய்தி, நிகழ்கிற செய்தி ஒன்று உண்டு. ஒரு மனிதன் பகுத்தறிவு பாட்டில் பகுத்தறிவு சொல்லலாம், பொதுவுடைமை பாட்டில் பொதுவுடைமை சொல்லலாம், எழுச்சி பாட்டில் எழுச்சி சொல்லலாம், அறிவுரை பாட்டில் அறிவுரை சொல்லலாம். காதல் பாடலில் கம்யூனிசம் வைத்த ஒரே ஒரு கவிஞன் எனக்கு தெரிந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மட்டும்தான். ஒரு பாட்டு, முகத்தில் முகம் பார்க்கலாம். என்ன அழகு சார்! ஒரு காதலியை இதை விட சொல்ல, காதல் பாட்டு இல்லாத ஆளே கிடையாது. அன்னைக்கு வதனமே சந்திர பிம்பமோங்கிற பாட்டு, அது முதல்ல முகமது சந்திர பிம்பமோ எழுதினார் பாபநாச சிவன். முகமது சந்திர பிம்பமோ சொன்ன என்னப்பா அது? முகமது நான் இந்து பாட்டு எழுத சொன்னா
இவன் முஸ்லீம் பாட்டு எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்து பாட்டு முகமதுன்னு சொன்ன முகமது இப்ராஹிம் பேர் வச்சுட்டான். முகம் அது சந்திர பிம்பமோ என்று பிரிக்கிற போது முகமது சந்திர பிம்பமோ எழுதுற போது ஐயோ இது வேணப்பா அப்ப வதனமே சந்திர பிம்பமோ எழுதுறாங்க. காதல் பாட்டு காலங்காலமாக வருகிறது. அதில் வர்ணிக்கிறான். காதல் என்றால் ஒரு பெண்ணை மதித்தல் தான் காதல், நேசித்தல் காதல், புரிதல் காதல், பகிர்தல் காதல். காதல் என்பது வெறும் உடலில் சார்ந்து உடலில் முடிவதல்ல, உடலில் தொடங்கி உடலில் முடிந்தால் அதற்கு பெயர் காமம். உடலில் தொடங்கி உள்ளத்தில் நிறைந்தால் அது காமம். அது பயணம், ரொம்ப தூர பயணம் இருக்கிறது. உடலில் தொடங்கி உடலில் முடிவது ரொம்ப எளிமையான பயணம். உடலுக்கும் உள்ளத்துக்கும் 1,00,000 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். இந்த உடலில் தொடங்குகிற காதல் இருதயத்தை சென்று சேருவதற்கு அவ்வளவு காலமாகலாம், அவ்வளவு தூரமாகலாம். அதுதானே சொல்றான். காதலியை பார்த்து முகத்தில் முகம் பார்க்கலாம். அவ வீட்டுல கண்ணாடியே தேவையில்லை. காலைல போகும்போது சரோஜா வெளியே வா தலைவாரிக்கலாம், பிரேமா வா நான் ஆபீஸ் போறேன் தலைவாரி போயிடலாம். முகத்தில் முகம் பார்க்கலாம். இது சரி. அடுத்து விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம். என்னது அர்த்தம்? விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் என்றால் அவள் செக்கச் சிவந்தவள் என்பது மாத்திரமல்ல, விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்க வேண்டும் என்றால் ரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும். அவ அழகி மட்டுமல்ல, முகத்தில் முகம் பார்க்கலாம் என்றால் வீக்கம் இருந்தால் கூட முகத்தில் முகம் பார்க்கலாம். வீக்கம் அல்ல, விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் என்றால் அவ்வளவு ஆரோக்கியமானவள் என்று அர்த்தம். அவள் ஹெல்த்தியாக இருக்கிறாள், சரியாக இருக்கிறாள். விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம். இது சராசரி கவிஞர் சொல்லுவது. அழகழகா சொல்லலாம் காதலை பற்றி, விதவிதமாக சொல்லலாம் காதலை பற்றி. என் கவியரசு கண்ணதாசன் சொல்லவில்லையா? நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. அவங்க மனைவி சொல்றா அந்த கருணைக்குன்னு சொல்ல பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்வது ஆண் மீது பெண் கொண்ட கருணை, பெண் மீது ஆண் கொள்ளும் கருணைங்கிறான். காமம் அல்ல. நான் என்னை தருகிறேன், நீ உன்னை கொடு, ஒருவரை ஒருவர் பரிமாறிக் கொள்கிறோம். இது கருணையின் அடிப்படையில் விளைவது. உன் மீது நான் கொண்ட கருணை, என் மீது நீ கொண்ட கருணை, அதனுடைய விளைச்சல் ஒரு குழந்தை. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. அவர் இது சொல்லிட்டாரா? இகத்தில் இருக்கும் இன்பம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம். அதே அப்பா, நான் மேடையில் பொது உடைமை கேட்டிருக்கிறேன், சட்டசபையில் பொது உடைமை கேட்டிருக்கிறேன், பள்ளியில் பொது உடைமை கேட்டிருக்கிறேன், பள்ளிக்கூடத்தில் பொது உடைமை, கல்லூரியில் கேட்டிருக்கிறேன். பள்ளியறையில் பொது உடைமை சொன்ன ஒரே கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாக தான் இருக்க முடியும். இகத்தில் இருக்கும் இன்பம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். என்ன தெரியுமா? மூத்தவர்களுக்கு சொல்லுகிறேன், பல குடும்பங்களில் ஆண் தன் சுகத்தை மட்டும் கருதி கொண்டு அதை முடித்து விட்டு போகிறான், பெண் தன் சுகத்தை கருதி விட்டு முடித்து விட்டு போகிறாள். அப்படி அல்ல. ஒரு நல்ல தாம்பத்தியம் என்பதும் நல்ல உறவு என்பதும் இருவருக்கும் சமமாக, இருவருக்கும் உச்சமாக, இருவருக்கும் நிறைவாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை நயமாக நாகரிகமாக சொல்கிறார். இன்னைக்கெல்லாம் பாட்டு எழுதும்போது பயமா இருக்கு. பட்டுக்கோட்டைக்கு எது தெரியுமா பெரிய நன்மைன்னா, நல்ல பாடகர்கள், தமிழை தமிழாக உச்சரித்த டி.எம். சௌந்தரராஜன், தமிழை தமிழாக உச்சரித்த பி. சுசீலா அவர்கள், ஜானகி அவர்கள், பி.வி. சீனிவாஸ் கிடைச்சாங்க. இன்னைக்கு எனக்கு உதித் நாராயணன் தான் கிடைச்சிருக்காங்க. நான் ஒரு பாட்டு எழுதுனேன் ஒரு படத்துல, ஈஸ்வரான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல கிளியின் சிறகை கடன் கேட்கலாம் தப்பு இல்லை, கிளின்டன் வீட்டில் பெண் கேட்கலாம் தப்பு இல்லை, பிரியமான பெண்ணை ரசிக்கலாம் தப்பு இல்லைன்னு எழுதியிருந்தேன். எழுதிட்டு தாமதமா ஆற்காட்டோட வேகமா போயிட்டு இருக்கேன். தேவா கவிஞர் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு வந்துடுறீங்களா? வர்றேன், லேட்டா வர்றேன். இல்ல 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 நீ அவசியம் வரணும், ஏன்னா உதித்தராயன் பாடிட்டு இருக்கேன். உதித்தராயன் அப்படியே உடனே வேகமாக சட்டை போட்டு வேகமா விடுகிறேன். என்னன்னா தமிழை காப்பாற்ற வேண்டும் அல்லவா. போறேன், கதவை தரேன், பாடிட்டு இருக்கோம். கிளியின் சிறகை கடன் கேட்கலாம் தப்பு இல்ல, பாடினா சரியா. கிளின்டன் வீட்டில் பெண் கேட்கலாம் தப்பு இல்ல, பிரியமான பெண்ணை ரசிக்கலாம்ங்கிற வரியை மாத்தி பாடுறான் சார்.
பெரியம்மா பெண்ணை ரசிக்கலாம். நான் கதவை தள்ளி உள்ள போய் it is not பெரியம்மா பொண்ணு, it is பிரியமான பொண்ணு. What is wrong with it? அது என்ன தப்பு? தம்பி, நீ வந்து பாட்டை மாத்திரா பரவாயில்ல, பண்பாட்டையே மாற்றி போகிறீங்க. இதுக்காக பப்பாயிலிருந்து விமானத்தை பிடிச்சா வர நீ என்ன சொல்றேன்? நான் சொல்லுகிறேன், நான் வந்து யாரும், நான் கேட்கிறேன், என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? யாரும் தமிழ் பாடலாம், எந்த மொழிக்காரும் தமிழ் பாடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் தாய்மொழி வந்து தமிழ் இல்ல, தெலுங்கு. ஜேசுதாஸ் அவர்களின் தமிழ் தாய்மொழி வந்து தமிழ் அல்ல, மலையாளம். சுசிலா அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. பிபி சீனிவாசன் மொழி வந்து கன்னடம். ஆனால் இவர்களெல்லாம் எந்த மொழியாக இருந்தாலும் பாட வருகிற போது தமிழ்தான் எங்கள் சொந்த மொழி என்று பாடினார்கள். அதனால் அழகு இருந்தது, அழுத்தம் இருந்தது. இன்னைக்கு புதிய புதிய வார்த்தைகள் வர வேண்டும், புதிய புதிய குரல்கள் வர வேண்டும் என்பதற்காக புதிய புதிய ஆட்களை வருகிற போது தமிழை காப்பாற்றுவது கஷ்டமாக இருக்கிறது. பட்டுக்கோட்டையின் காலத்தில் தமிழை தமிழாக உச்சரிக்கக்கூடிய ஒரு பெரிய பேராற்றல் கொண்ட பாடகர்கள் இருந்தார்கள். அதனால் அவருடைய தமிழ் வந்து போய் சேர்ந்தது. இன்னொன்னு இப்படி பாரு, இகத்தில் இருக்கும் இன்பம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அதாவது எந்த இடத்திலும் நான் பொது உடைமைக்காரன், நான் தமிழ் பேசினாலும் காதல் பேசினாலும் எழுதினாலும் தூங்கினாலும் விழித்தாலும் நான் பொது உடைமைக்காரன். கேட்டிருக்கிறாங்க, எப்படிப்பா அண்ணன் கேட்டிருக்க, கணபதி சுந்தரம் கேட்டிருக்காரு, எப்படிப்பா எல்லா பாட்டிலையும் ஒரு கம்யூனிஸ்ட கொண்டு வந்துடுறேன், நான் என்னென்ன பண்ணுவேன், என் ரத்தத்துல ஊறி கிடக்குது, என் ரத்தத்துல ஊறி கிடக்கு. சில பேருக்கு இயல்பு அது மாறாது. இத மூளையின் அணுக்களில் சென்று சேருகிற ஆழமான விஷயங்களில் இருந்து ஒரு மனிதன் தன்னை கிளற்றிக் கொள்ளவே முடியாது. அன்பு அப்படித்தான், பாசம் அப்படித்தான், உறவு அப்படித்தான், வாசம் கூட அப்படித்தான். ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. மீன்காரிகள் 4 பேர் பக்கத்து ஊருக்கு மீன் விற்க போறாங்க. மீன் வித்து போச்சு. கூடைய தலையில கவுத்து கொண்டு திரும்பி வந்து கொண்டு இருக்கிறார்கள் பக்கத்து ஊருக்கு. வழியில மழை பிடிச்சிருச்சு, நல்ல மழை, ஒதுங்க இடம் இல்லை. சுத்தி சுத்தி பார்க்கிறார்கள், எதுவுமே கிடைக்கல. தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. இந்த குடிசையில் போய் ஒதுங்கலாம் என்று உள்ளே போனார்கள். போனால் அது ஒரு பூக்காரி வீடு. இவர்கள் மீன்காரிகள். போய் ஒதுங்கிய இடம் பூக்காரி வீடு. மழை விட மறுக்கிறது. மாலையில் வந்த மழையும் விருந்தாளியும் விடமாட்டார்கள், வெளியே போக மாட்டார்கள் தெரியப்படுது. அப்படியே இப்போ பூக்காரி சொல்றா, ராத்திரியில என் வீட்டுல படுத்துட்டு காலையில போகலாம் தாயி. சரிப்பா, அப்படியே செய்யறோம். உள்ள போய் தூங்க போனா இந்த மீன்காரிக ஒருத்திக்கும் தூக்கம் வந்து பூ நாத்தம் தாங்க. அந்த மீன்காரிகளுக்கு பூ நாத்தம் தாங்க. ஐயோ, இந்த வீட்டை எப்படித்தான் குடியிருக்காளோ, இந்த வாசனைக்கு மத்தியில் எப்படித்தான் குப்பை ஓட்டுறாளோ, எப்படித்தான் தூக்கம் வருமோ அப்படி தவிக்கிறார்கள். ராத்திரி 12 மணி ஆச்சு, புரண்டு படுக்கிறார்கள், தூக்கவில்லை. முந்தானை எடுத்து மூக்கை மூடிக்கொள்கிறார்கள், தூக்கவில்லை. அதையும் தாண்டி பூ வாசனை தூக்குகிறது. ஒருத்தி சொன்னா, நான் ஒரு ஐடியா பண்றேன், தூங்கிடலாம்னாங்க. என்னன்னா, வீட்டுக்கு வெளியே கவுத்து வச்சிருந்தாங்களா மீன் கூட, 4 கூட எடுத்துட்டு வந்தா, 4 கூட ஆளுக்கு ஒரு தலைக்கு வச்சு படுத்தா, தூக்க சுத்திருச்சு. அதாவது இந்த மனிதன் பழக்கத்திற்கு அடிமையானவன். மனித மூளைகள் நாசிகள் பழக்கத்திற்கு அடிமையானவை. இந்த கம்யூனிசம் என்பதும் பொதுவுடைமை சித்தாந்தம் என்பதும் பட்டுக்கோட்டையின் ரத்தத்தில் ஊறிய விஷயம். அதை விட்டு அவனால் நீங்க முடியாது, தாங்க முடியாது, அப்படி பாட முடியாது. அப்படி ஒரு எனக்கு ரொம்ப 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 ஒரு பிடித்த ஒரு பட்டுக்கோட்டை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதுல திருத்தங்கள் சொல்லுகிற போது ஒரு கவிஞன் வந்து ரொம்ப கோபப்படுவான். ஒரு கவிஞன் யோசித்து எழுதுகிறான். இப்ப நான் ஒரு பாட்டு எழுதுகிற போது எப்படி பண்றேன்னா, ஒரு பாட்டுக்கு முதல்ல டியூனை முதல்ல மனசுல வாங்கிக்கிறேன், சிச்சுவேஷன் மனசுல வாங்கிக்கிறேன். இப்போ என் பக்கம் யாரும் நெருங்கக்கூடாது. இந்த வானம், இந்த பூமி, மேகம், நான், குயில்கள், சில நிறங்கள், இதுதான் எனக்கு தெரிய வேண்டும். நான் யார் என்பது மறந்து போகும். என் பெயர், என் உறவு, என் உலகம் எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும். நிகழ்காலத்திலிருந்து என்னை துண்டித்துக் கொண்டு கரைகிறேன். அந்த மெட்டை அசை போடுகிறேன், அது மூளைக்குள்ளே சுற்றுகிறது. தமிழ் எங்கோ இருக்கிறது, இந்த மெட்டு என்கிற தூண்டில் தமிழை இழுத்து வந்து சேர்க்கிறது. இதான் நடக்கிறது. இதுக்காக தனிமையை தேடி ஓடுகிறேன். இதான் விஷயம். பட்டுக்கோட்டை பார்த்து ஆச்சரியப்பட்ட போது அவர் பனகல் பார்க்ல தனியாத்தான் எழுதியிருக்கிற பாட்டு. இன்றைக்கு நல்லிக்கு பனகல் பார்க்க இருக்கு இல்லையா, அந்த பனகல் பார்க்கு தான் பட்டுக்கோட்டையின் தோட்டம்.
அந்த பனகல் பார்க்கல அவர் ஒரு நாள் பாட்டு எழுதி கொடுத்து பாட்டு எழுதி முடிச்சுட்டாரு. பாட்டு எழுதி முடிச்சுட்டு அப்படி அண்ணாந்து பார்த்துருக்காரு. பார்த்தா மரத்துக்கு மேல தூக்குப்பட்டு தோழி உட்காந்துருக்கான். நேற்று தொங்கியவன் அது கீழே உட்காந்து காலகதியில் இருக்காரு. அண்ணாந்து பார்க்காம எழுதி முடித்தவர் பார்த்தா மரத்துக்கு மேலே ஒரு பூனம் மூசலாகி கொண்டு இருக்கிறது. ஐயோ வாட்சிக்கொண்டு சொல்லி ஓடி வந்திருக்காரு. இப்படி நடந்திருக்கு. அவருக்கு இயற்கை வேண்டும், சுகந்தம் வேண்டும், குயில் சத்தம் வேண்டும். பச்சை தாவரங்களை பார்த்தால் என் மனசு சிறகடித்து பறக்கிறது என்று ஒரு பேட்டியில் பட்டுக்கொண்டே சொல்லியிருக்கிறார். இப்படி எழுதுகிற கவிஞனை பார்த்து இதை திருத்து அதை திருத்து என்று சொல்கிற போது அவர் கொஞ்சம் கோபப்படுவது இயல்புதானே. இப்போ எல்லாருக்கும் அப்படி உண்டு. பாலச்சந்தருக்கு பாட்டு எழுத போயிருக்காரு வாலி. அந்த எழுதுற போது அவர் பாலச்சந்தர் தெரியுமா, ஒரு கவிஞனை வேலை வாங்குறது 2 வகை. ஒன்று, கரும்பில் சாரெடுப்பது மாதிரி வேலை வாங்குவது ஒரு வகை. பூவில் வண்டு தேரெடுப்பது மாதிரி வேலை வாங்குவது இன்னொரு வகை. இந்த கரும்பில் சாரெடுக்கிற போது அது பிடிஞ்சு சக்கையா போய் வெளியே போய் விழுந்துடும். பூவில் வண்டு தேரெடுக்கிற போது பூவுக்கும் கஷ்டம் இல்லை, வண்டுக்கும் நஷ்டம் இல்லை, சுகமா இருக்கும். அப்படி வாங்குறது. பாலச்சந்தர் அப்படி வேலை வாங்குவாரு. ஒரு கதை சொல்றோம். வாலி பாட்டு போயிருக்காரு, எழுதி முடிச்சுட்டு பாட்டுட்டே வந்திருக்காரு. பாட்டு வந்து பிரமாதம் பாராட்டி வர முதல்ல பிரமாதையா கண்ணதாசனுக்கு பிறகு நல்லா எழுதுறீரு, இதான் நல்லா எழுதுறாரு. இங்க பாருங்க பிரமாதமா இருக்கு. பல்லவி பிரமாதமா இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சரணம் இல்லையே. பல்லவியின் ஸ்டாண்டர்டுக்கு சரணம் இல்லையே. கீழே இருந்து அடிங்க, அது கொஞ்சம் மாத்தி கொடுங்க. 2 வரையும் மாத்திட்டாரு. எப்படி மாத்திட்டாரு? அந்த இந்த சரணத்துக்கு இடையே மேல் இல்ல பாருங்க, அதை கொஞ்சம் மாத்துங்க. அதையும் மாத்திட்டாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, சரணம் தான் நல்லா இருக்கு, பல்லவி நல்லா இருக்கா? சரணம் இவ்வளவு நல்லா இருக்கு. சரணம் வந்து தாய்ப்பால் குடிச்ச மாதிரி இருக்கு, பல்லவி சவளப்புள்ள மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் மாத்திருக்கிறேன். மாத்திட்டாரு. கடைசி கேட்டிருக்காரு வாலி கூப்பிட்டு, ஏங்கானோ எல்லாத்தையும் மாத்திட்டீரு, அந்த பிள்ளையார சொல்லி வச்சிருக்கேன், அது வேணுமா வேண்டாம்? அதை மட்டும் மாத்திரமா வேணாமா? பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எழுத போனாரு. பாச வதைக்கு மச்சா ஒன்ன பார்த்து மயங்கி போன நேர்த்து மனசு வச்சா இன்பம் வரும் பழைய கதையை மாத்துன்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னா, ஒரு இளவரசி ஒரு தன்னை தேடி வந்த ஒரு வாலிபனோடு காதல் கொள்ள பார்க்கிறாள். அவன் காதல் கொள்ள மறுக்கிறான். மந்திரத்தால் அவனை நாயாக மாற்றி விட்டார். விட்டலாச்சாரியார் மாதிரி. இந்த விட்டலாச்சாரியா வந்து திடீர்னு ஒரு மந்திரம் போடுவாரு, நாயா போ, பூனையா போ, ஆடா போன்னு. அதனால அவர்கிட்ட கால்ஷீட் பிரச்சனை யாரும் பண்றதே கிடையாது. எந்த நடிகரும் போனாலும், நீ வரலையா உன்னை ஆடா மாத்திருவேன், ஒழுங்கா நடிச்சு கொடுத்துருவோம். நீ வரலையா நீ நாயாக மாத்திவிடும். நாயாக மாற்றி விட்டு பாருங்க. அப்போ டி.ஆர். சுந்தரம் ஒரு பெரிய மாநில மேதை அவர் சொல்றாரு, நாய் இருப்பதனால இந்த இந்த போட்டுக்காரு டியூன் என்ன சொல்றாரு. இந்த தானானா மேல வார்த்தை போட்டுக்காரு பட்டுக்கோட்டை. அவர் வார்த்தை போட்டுவிட்டு, இது வார்த்தை வேண்டாமே, நாய் குறைக்கிற மாதிரி வார்த்தை போட்டுருங்களேன். நாய் குறைக்கிற மாதிரி வார்த்தை அப்படின்னா லொல்லுன்னு போடுங்களேன். தயாரிப்படம் லொல்லுன்னு போடுங்களேன். பட்டுக்கோட்டை கோவம் வந்துருச்சு. ஏயா, நான் மெட்டுக்கு பாட்டு எழுத வந்தேன்னா நாய்க்கு பாட்டு எழுத வந்தேன். இருந்து வெளியே வந்தார். இவர் வெளியே போன பிறகு விஸ்வநாத சொல்லி கவிஞர் வெளியே போயிருக்காரு. அது ரெக்கார்ட் பண்ணிட்டு லொல்லுன்னு கூட ரெக்கார்ட் பண்ணு. இன்னைக்கு வரைக்கும் வந்த பாட்டு லொல்லுள் என்றுதான் வருகிறது. அதை கேட்டா பட்டுக்கோட்டை எழுதியதா இந்த பாட்டு கேட்கலாம். இல்லை, பட்டுக்கோட்டை வெளியே போன பிறகு அங்கு சூழ்ச்சி செய்து எழுதியது. அது ஒத்துக்கொள்ள மாட்டா. இப்படிதான் எனக்கு ஒரு பாட்டு, சங்கர் நானும் ஒரு பாட்டு எழுதுறோம் ஜீன்ஸுக்கு, கண்ணோடு காண்பதெல்லாம்ங்கிற பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு 40 பல்லவி எழுதியிருக்கிறேன். 40 பல்லவி எழுதி எதுவுமே ஒரு திருப்தியா வரல. இன்னும் கொஞ்சம் சார், இன்னும் கொஞ்சம்ங்கிறாரு. ஏப்பா, தமிழே தீர்ந்து போகும், இதில் நான் தீர்ந்து போவேன்ப்பா, சொல்லு சார். ஒரு நாள் எனக்கு ஒரு அரை நாள் டைம் கொடுங்க, நம்ம ஊருக்கு வெளியே போயிடுவோம், மாமல்லபுரம் போயிடுவோம். சரி போறோம், மாமல்லபுரத்துக்கு போறோம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்க கூட இல்லாம அந்த புல்வெளியில் உட்கார்ந்து எழுதுகிறேன். எழுதுற பிறகு கடைசியில ஒரு பல்லவி, சார் இது நல்லா இருக்கு சார். அப்பா, என்ன பல்லவின்னு கேட்டேன். விண்மீனை ஏன் அழைத்தாய் தலைவா வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கா. ஐஸ்வர்யா ஏமாத்துற அந்த பையனை 2 ரோல் மாதிரி ஏமாத்துற போது, பொன்மீன்களை வீட்டில் வைத்து வளர்க்கலாம், விண்மீனை வீட்டில் வைத்து வளர்க்க முடியுமா, நீ ஏமாற போகிறாய். அதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் விண்மீனை ஏன் அழைத்தாய், விண்மீனை ஏன் அழைத்தாய் தலைவா வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கா, வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கா.
வச்சுக்கலாம் சார். காரில் வந்துட்டு இருக்கோம், முடிஞ்சது. இரவு 11 மணி காரில் வந்துட்டு இருக்கோம். மாமல்லபுரத்தில் வந்து சென்னை நோக்கி வருகிறது கார். வந்துட்டு இவரு சார் என் கையில் இது வேற ஏதாவது